நமது ஜோதிட சாஸ்திரத்தின்படி 12 ராசிகள் உள்ளன. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி கிரகம் உண்டு. அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப அந்த ராசியில் பிறந்தவர்களின் குணநலன்களும் வாழ்க்கை பாதையும் அமைகிறது. நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறவும் வளமான வாழ்வை அடையவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் என்பதை பற்றி இன்று விரிவாக காண்போம். மேஷ ராசி. இதன் அதிபதி செவ்வாய் பகவான். தைரியத்திற்கும் வீரத்திற்கும் உரியவரான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் கந்தனை மனமுருகி வழிபட்டால் தடைகள் விலகி வெற்றிகள் குவியும். ரிஷபராசி. இதன் அதிபதி சுக்கிர பகவான். சுகபோகங்களுக்கும் செல்வத்திற்கும் அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வளமோடு வாழ அலைமகளான மகாலட்சுமியை வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். மிதுன ராசி. இதன் அதிபதி புதன் பகவான். அறிவிற்கும் பேச்சு திறமைக்கும் காரகனான புதனின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் கல்வியிலும் தொழிலிலும் சிறந்து விளங்க மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். குறிப்பாக புதன்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி பெருமாளை சேவிப்பது பெரும் நன்மைகளை தரும். கடகராசி. இதன் அதிபதி சந்திரன். மனதிற்கும் பாசத்திற்கும் உரியவரான சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் வாழ்வில் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அகிலாண்டேஸ்வரியான பராசக்தியை வழிபட வேண்டும். திங்கட்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது மனக்கவலைகளை போக்கி நிம்மதியை தரும். சிம்மராசி. இதன் அதிபதி சூரிய பகவான். தலைமை பண்பிற்கும் ஆளுமைக்கும் உரியவரான சூரியனின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் வாழ்வில் ராஜயோகத்துடன் திகழ சிவபெருமானை வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ இலைகளால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் புகழ், கீர்த்தி மற்றும் ஆரோக்கியம் உயரும். கன்னிராசி. இதன் அதிபதியும் புதன் பகவானே. நுண்ணறிவுக்கும் கணக்கு திறமைக்கும் உரிய இவர்கள் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் தீர்ந்து தெளிவான பாதையில் செல்ல ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களை வழிபட வேண்டும். புதன்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து விஷ்ணுவை வழிபடுவது மிகச் சிறப்பு. துலாம் ராசி. இதன் அதிபதி சுக்கிர பகவான். அழகுணர்ச்சிக்கும் கலைத்திறனுக்கும் உரிய இவர்கள் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் நிலைத்திருக்க அன்னை மகாலட்சுமியை வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து லட்சுமி தேவியை வழிபட்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். விருச்சிக ராசி. இதன் அதிபதி செவ்வாய் பகவான். மன உறுதிக்கும் விடாமுயற்சிக்கும் சொந்தக்காரர்களான இவர்கள் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அங்காரகனான முருகப்பெருமானையும் ஆற்றலின் வடிவமான ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை தரும். தனுசு ராசி. இதன் அதிபதி குரு பகவான். ஞானத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் உரியவரான குருவின் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் வாழ்வில் மென்மேலும் உயர ஞானத்தின் வடிவமான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வணங்கினால் ஞானம் பெருகும், தடைகள் அகலும். மகர ராசி. இதன் அதிபதி சனி பகவான். உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பெயர் பெற்ற இவர்கள் வாழ்வில் ஏற்படும் கர்ம வினைகள் நீங்கி முன்னேற்றம் காண திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனமுருகி வழிபட வேண்டும். சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது கஷ்டங்களை போக்கும். கும்பராசி. இதன் அதிபதியும் சனி பகவானே. பரந்த மனப்பான்மையும் சேவை மனமும் கொண்ட இவர்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி அமைதி பெற கலியுக வரதனான ஐயப்ப சுவாமியை வழிபட வேண்டும். சனிக்கிழமைகளில் ஐயப்பனை மனதில் தியானித்து எளியவர்களுக்கு உதவுவது நன்மைகளை அள்ளித்தரும். மீனராசி. இதன் அதிபதி குரு பகவான். ஆன்மீக நாட்டமும் கருணை உள்ளமும் கொண்ட இவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி மோட்சத்தை அடைய குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் தெளிவும் அமைதியும் கிட்டும். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் மைலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.